ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை கணிதவியல் துறை பேராசிரியர் டாக்டர் மகாதேவன் அவர்கள் 24/1/2025 தேதியன்று ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்டியன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடத்திய 55வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நமது பல்கலைக்கழக உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பல்கலைக்கழக சேவை கிராமங்களில் இந்திய குடியரசு நாளன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்தனர். ஜிஆர்ஐ கேவிகே அலுவலர்கள் டான் அறக்கட்டளை 25/1/2025 அன்று திண்டுக்கல்லில் நடத்திய வளர்ச்சி கூட்டாண்மை திட்டம் 2025 நிகழ்வில் பங்கேற்று கேவிகேயின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விளக்கி கூறினர். மேலும் கேவிகேயில் பதிவு பெற்ற SHG மற்றும் FPO உறுப்பினர்கள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். புதுடில்லியில் நடைபெற்ற 76வது குடியரசு தின அணிவகுப்பில் நமது பல்கலைக்கழகத்தில் பிடெக் 4ஆம் ஆண்டு பயிலும் NSS மாணவ தொண்டர் ருத்ரன் பங்கேற்றார். இதேபோல் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற 76வது குடியரசு தின அணிவகுப்பில் நமது பல்கலைக்கழகத்தில் BA பொருளாதாரம் 3ஆம் ஆண்டு பயிலும் மதன்குமார் பங்கேற்றார். இந்த 2 NSS தன்னார்வ தொண்டர்களும் பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். பாராட்டுவோம். இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் எனும் தலைப்பில் மாநில அளவில் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் நமது பல்கலைக்கழகத்தில் BSc வேளாண்மையியல் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி MSK லாவண்யா கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். இதற்கான பரிசளிப்பு விழா இந்திய குடியரசு தினத்தன்று சென்னை ராஜ்பவனில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மேதகு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் மாணவி லாவண்யாவிற்கு சிறப்பு பரிசினை வழங்கி கௌரவித்தார். வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் புல தலைவர் பேராசிரியர் M சுந்தரமாரி மற்றும் துறை பேராசிரியர்கள் லாவண்யாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நமது பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 76வது குடியரசு தின கொண்டாட்டத்தில் மாண்புமை துணைவேந்தர் N பஞ்சநதம் அவர்கள் பங்கேற்று தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். பொருளாதாரத்துறையின் சார்பில் டாக்டர் சவுந்தரம் அம்மா சுற்றுச்சூழல் பூங்காவில் பல்வேறு வகையான பழமரக்கன்றுகள் நடப்பட்டன. வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை பெங்களூரு FBTRS அமைப்பின் ஆதரவுடன் திறன் பயிற்சி திட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் FBTRS அமைப்பைச் சேர்ந்த திருமதி திவ்யா, திருமதி சத்யா ஆகியோர் பயிற்சிகளை வழங்கினர். தொடர்ந்து நமது ஜிஆர்ஐயும் FBTRS அமைப்பும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த நிகழ்வில் நமது மாண்புமை துணைவேந்தர், பதிவாளர், R&D இயக்குனர், வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறையின் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நமது பல்கலைக்கழக UGC MMTTC சார்பில் ஆராய்ச்சி முறைகள் மற்றும் தரவு பகுப்பாய்வு எனும் பொருளில் குறுகிய கால பாடத்திட்ட வகுப்பு இன்று முதல் இணைய வழியாக நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வினை சமூக அறிவியல் புல தலைவரும் முதுநிலை பேராசிரியருமான டாக்டர் வேலுமணி அவர்கள் துவக்கி வைக்கின்றார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் O முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.